அனைவருக்கும் அன்பான வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வுக்கான சேட் பகுதி. இந்த சேட் பகுதியில் கணித பாடத்தில் உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். 91வது வினா 20 + 7 + 12 சமம் 20 + 7 + 12 என்பது கீழ்கண்டவற்றில் எந்த பண்பை நிறைவு செய்யும்? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி பிராக்கெட் மட்டும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க 3 எண்களும் ஒன்று தான், ஆனால் அந்த பிராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்குது. இது மாதிரி இருந்தால் அந்த பண்புக்கு பேர் சேர்ப்பு பண்பு, இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினாயின் 92 மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுலேயும் நம்ம என்ன விதிப்படி பயன்படுத்தணும்? பிட்மாஸ் என்ற விதிப்படி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ உள்ள பிராக்கெட்டில் இருக்கிறது வகுத்தல் முதல்ல 60 -60 3ஆல் வகுத்தா -20 கூட்டல் 10. அப்போ இதனோட இது எவ்வளோ வரும்? -10ன்னு வரும் இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது. அதே மாதிரி இன்ட்டு இந்த பிராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ என்ன வரும்? 45 3ஆல் வகுக்கிறப்போ நமக்கு 15ன்னு வரும், -2. இப்போ -10 இன்ட்டு 15லிருந்து 2 கழிச்சா 13, -10ஐயும் 13ஐயும் பெருக்குனா 130 மைனஸில் இருக்கணும். அப்போது 4வது விடை இதற்கு சரியானதாக இருக்குது. -130 அப்படிங்கிறது சரியானது. அடுத்து வினாயின் 93 ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 4 மடங்கு மற்றும் அதன் பரப்பு 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைகரம் அதனோட பரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இணைகரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா BH = 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது நமக்கு இதில் என்ன தொடர்புபடுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அடிப்பக்கமானது B ஆனது அதன் உயரத்தை போல் 4 மடங்கு, உயரம் என்ன? H, அதை போல் 4 மடங்குன்னா 4ஆல் பெருக்கிக்கணும். இப்போ Bங்கிறது 4Hக்கு சமம். அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு தெரியாத மதிப்பாக வரும், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Bக்கு பதிலாக 4Hன்னு போட்டுக்காங்க, இன்ட்டு Hக்கு பதிலாக Hன்னே இருக்கட்டும், = 256. இப்போது இதை பெருக்கணும்னா 4H² சமம் 256, H² சமம் 256 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தா 6 4 24, மீதி 1 16, 4 4 16. H² சமம் 64, H சமம் ரூட் எடுத்தோம்னா +or-8ன்னு வரும். நம்ம இதில் ப்ளஸ் மதிப்பு மட்டும் எடுத்துக்கணும். அதன் உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ உயரம் எவ்வளோ நமக்கு கிடைக்கிது? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 8 சென்டிமீட்டருங்கிறது இதற்கு சரியான விடை. அடுத்து 94வது வினா. இதில் கோவைகள் கொடுத்து அதை கூட்ட கழித்தல் 2 செயல்பாடும் செய்ய சொல்லியிருக்காங்க. முதல் 2 கோவையை அப்படியே எழுதிக்கலாம். 3வது இருக்கிற கோவையில் மைனஸ் பண்ணோம், அதனால் நம்ம குறியை மாற்றி எழுதிக்கலாம். -15x -8y +7z அப்படின்னு போட்டு இந்த 3 கோவையும் நம்ம கூட்டினா போதும். எக்ஸ் உறுப்பு எக்ஸோட கூட்டிக்கலாம். 15லேருந்து 6 கழிச்சா -9ன்னு வரும். -9லேருந்து 2 கழிச்சா -7x. இதே மாதிரி இங்கே -18 கழிச்சா -15y. அடுத்தது இது எல்லாமே இது 2 கூட்டினா 21, 21ல் 4 போயிடுச்சுன்னா ப்ளஸ் தானே வரும், 17 +17z அப்படின்ட்டு வருது. அப்போது இதுக்கு சரியான விடை நமக்கு 3வது ஆப்ஷனில் இருக்குது. இதில் நம்ம கூட்டல் கழித்தல் இந்த 2 செயல்பாடுகளையும் நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்த வினாயின் 95 30 + x அடுக்கு 4 சமம் 50,625ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 50,625 நம்ம எப்படி எழுதலாம்? 15 அடுக்கு 4 அப்படின்னு எழுதலாம். இங்கே 30 + x அடுக்கு 4, அடுக்குகள் 2 சமமான இருந்தால் அடிமானம் 2 சமம். 30 + x சமம் 15 அப்படின்னு வந்துடும். எக்ஸ் மதிப்பு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். 15 - 30ன்னு வரும். ஆன்சர் -15. எக்ஸோட மதிப்பு -15 என்பது இதுக்கு சரியான விடை. 3வது விடை குறிப்பாக இருக்குது. அடுத்து வினாயின் 96 15 × 16 × 17 அடுக்கு 0 மதிப்பு. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. a ன் அடுக்கு 0 = 1.
அடிவானம் எது வேணாலும் இருக்கலாம். அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்தால் அதனோட மதிப்பு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இது எது வேணாலும் இருக்கலாம். அடுக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால இதனோட மதிப்பு 1 தான் வரும். 2வது விடை இதற்கான சரியான விடை. இது போல் எளிமையான கணக்குகளும் கேட்பாங்க. தொடர்ந்து பயிற்சி செஞ்சோம்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து வினாயின் 97 10^22 + 10^23 + 10^24 என்ற கோவையின் 1ஆம் இலக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1ஆம் இலக்கம் அப்படின்னாவே நம்ம இதில் இருக்கிற இலக்கங்களில் 1வது இலக்கத்தை மட்டும் பார்த்தா போதும். இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. அதனோட அடுக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி, 0^1னாலும் 0 தான் வரும், 0^2னாலும் 0 தான் வரும். இதே போல் அடுக்கு எவ்வளோ இருந்தாலும் 0 தான் வரும். இப்போது இதனோட 1ஆம் இலக்கம் 0 வரும், ப்ளஸ் இதனோட அடுக்கு 0 வரும், இதனோட 1ஆம் இலக்கமும் 0 வரும். எல்லாத்தையும் கூட்டினாலும் நமக்கு 1ஆம் இலக்கம் பொறுத்த வரைக்கும் 0 தான் வரும். இப்போ இதற்கான சரியான விடை 1வது ஆப்ஷனில் இருக்கிற 0. அடுத்து வினாயின் 98 4x² - 5xy + 2y² + 8xy - y² + xy என்பது ஒரு என்ன உறுப்பு கோவை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 4x², x² உறுப்பு ஒன்று தான் இருக்குது, 4x²ன்னு எழுதிக்கலாம். -5xy + 8xy + xy. அப்போ இது ரெண்டு கூட்டினா 9xy, 5xy கழிச்சிட்டா +4xyன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது y² உறுப்பு 2 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ 2y²ல் ஒரு y² கழிச்சிட்டா +y²ன்னு வரும். இதுதான் இதனால் சுருக்கிய வடிவம். அப்போது இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 உறுப்புகள் இருக்குது. அதனால் மூவுறுப்பு கோவைன்னு சொல்லலாம். 2க்கு மேற்பட்ட உறுப்புகள் கொண்டதை அது பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் மூவுறுப்பு கோவை, பல்லுறுப்பு கோவை இந்த 2 விடைகளும் நமக்கு சரியானதாக இருக்குது. ட்ரைனாமியல் அண்டு பாலினாமியல் இது ரெண்டுமே சரியான ஆன்சர். அடுத்து வினாயின் 99 100 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 எப்படி எழுதலாம்? 10² அடுக்கு 10 அப்படின்னு மாற்றி எழுதலாம். இதை 10^20 அப்படின்னு மாற்றலாம். அப்போ 10ல் ஒரு 0 வரும். இப்போ 20 முறை பெருக்குனா அப்போ 20 ஜீரோக்கள் வரும். அப்போ நமக்கு 20 0 அப்படிங்கிறது பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போ பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை 20 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து வினாயின் 100 5m + 15 ≤ 20. இதை தீர்வு கண்டுபிடிக்கணும். சமன்பாடு அசமன்பாடாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். 5m ≤ 20 -15ன்னு கொண்டு வரலாம். ≤ 5ன்னு வரும். 5m. இப்போ m மட்டும் வேணும்னா ≤ 5/5. m ≤ 1 அப்படின்னு வரும். இது 4வது விடையில் இருக்குது. m ≤ 1 அப்படின்றது சரியான விடை. அடுத்து வினாயின் 101 பாபு என்பவர் 8% தனி வட்டி வீதத்தில் R 8% வீதத்தில் 8200 கடனாக பெற்றார். அப்போ பிங்கிறது நமக்கு 8200 பெற்று 10,824 திரும்பி செலுத்தினார். டோட்டல் அமௌண்ட்டு மொத்த தொகை எவ்வளோ? 10,824 எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. எண் கேட்குறாங்க. எண் நாம் கண்டுபிடிக்கணும். இப்போது வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 10,824ல் நமக்கு 8200 கழிச்சிட்டா வட்டி மீதி 2,624 ரூபாய் வட்டி. அப்போது நமக்கு ஃபார்முலா PNR/100 = 2,624. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8200 × n தெரியாது, R மதிப்பு 8% /100 = 2,624. இப்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா n = 2,624 / 82 × 8. இதை நம்ம சுருக்கி போட்டோம்னா நமக்கு
4 அப்படிங்கிறது கிடைக்கும். 4 ஆண்டுகள். என்னோட மதிப்பு 4 years. அடுத்த வினா எண் 102. படத்தில் உள்ள எம்மின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு புள்ளியை சுற்றி 1 2 3 4 5 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கோணங்களின் கூடுதல் மதிப்பு நமக்கு 360 வரணும். 72 டிகிரி, 18 டிகிரி, 60 டிகிரி, 88 டிகிரி ப்ளஸ் எம் டிகிரி, இது எல்லாத்தையும் கூட்டினா 360 டிகிரின்னு வரணும். இந்த 4 மதிப்புகளையும் கூட்டினா 228 டிகிரின்னு வருது. இப்போது எம் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 360லிருந்து 228 கழிக்கணும். கழிச்சோம்னா 238ன்னு வருது. 238 கழிச்சிட்டா நமக்கு 122 டிகிரின்னு கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் கூட்டினா 238. 238 டிகிரி 360லேருந்து கழிச்சா 122 டிகிரி. இந்த எம்மின் மதிப்பு 122 டிகிரி, 122 டிகிரிஸ். 103வது வினா. இருதள உருவங்கள் சர்வசமம் எனில், சர்வசமம் கான்குரண்ட்னு சொல்லுவோம் எனில் அவை அப்படின்னு கேட்குறாங்க. சர்வசமமாக இருக்கணும்னா அதனோட அளவும் வடிவமும் சமமாக இருக்கணும். சம அளவும் சம வடிவமும் உடையவை அப்படின்னு சொல்லணும். சேம் இன் போத் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வினாயன் 104. வடிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா படித்து பார்த்து தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையும். செங்கோணங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக அமையுமா அப்படின்னா அமையாது. ஒரே ஒரு செங்கோணம் தான் அமையும். 2 செங்கோணங்கள் அமைஞ்சாலே 180 டிகிரின்னு வந்துடும். அப்போது 3வது கோணம் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது 2 செங்கோணங்கள் அமையாது. ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்காது. ஒரே ஒரு செங்கோணம் தான் இருக்கும். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு விரிகோணம் மட்டும் அமையும். ஒரே ஒரு விரிகோணம் அமையலாம். ஒரே ஒரு விரிகோணம் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட விரிகோணங்கள் கண்டிப்பாக இருக்காது. அடுத்து கூற்று ஒரு முக்கோணத்தில் அனைத்து கோணங்களும் குறுங்கோணங்களாக அமையும். இருக்கலாம். அனைத்து கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம். 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருந்தால் குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதனால் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக அமையலாம். அடுத்து 4வது கூற்று ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் விரிகோணங்கள் ஆகும். தவறு. ஒரு விரிகோணம் தான் இருக்கும். 3 கோணங்களும் விரிகோணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது 2 கூற்று சரியாக இருக்குது. 2 மற்றும் 3. 2 மற்றும் 3 அப்படிங்கிறது 3வது விடை குறிப்பாக இருக்குது. இதுதான் நமக்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 105. இங்கே எண்கள் கொடுத்துருக்காங்க. இதனோட தரவுகளின் இடைநிலை கேட்குறாங்க. இப்போ இந்த எண்களை வரிசைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இடைநிலை கண்டுபிடிக்க போகிறோம். வரிசைப்படுத்துகிறப்போ மைனஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் மைனஸ் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு சின்னது எதுன்னு பார்த்தா -13, அடுத்தது -8, அடுத்தது -4, -3 அப்படின்னு இது மாதிரி வரிசைப்படுத்தணும். இது மாதிரி நம்ம வரிசைப்படுத்திக்கலாம். மொத்த தரவுகள் 11 இருக்குது. அடுத்து வினாயன் 105. 18 -4 0 -3 -8 -13 1 7 8 9 3 ஆகிய தரவுகள் இடைநிலைன்னு கேட்டாங்க. இடைநிலை அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எடுக்கணும். மொத்தம் 11 தரவுகள் இருக்குது. நம்ம 11 தரவுகளில் இடையில வர மதிப்பு தான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 எண்கள் விட்டுட்டு 6வது எண் தான் நமக்கு இடைநிலையாக அமையும். அப்போது 1 இந்த பக்கம் 5 நம்பர் விட்டுருவோம். அப்போது இந்த பக்கம் 11ல் இந்த பக்கம் 5 நம்பர் விட்டுருவோம், இந்த பக்கம் 5 நம்பர் விட்டுருவோம். இடையில் வர மதிப்பு இடைநிலைன்னு சொல்லுவோம். 1 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. 0 நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம், அது தவறு. 1 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இது தவறு சொல்லுவோம். எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வினாயன் 106. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் டேஸ் விகிதத்தில் பிரிக்கும். மாதிரி முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கலாம். இந்த பிசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி இது வச்சுட்டோம்னா இது நடுக்கோடு. அதே மாதிரி ஏசி என்ற பக்கத்தில் இந்த நடுப்புள்ளி இங்கே குறிச்சோம்னா இது நடுக்கோடு. இந்த நடுக்கோடு இப்படி வச்சு நடுக்கோடு. இந்த நடுக்கோடுகள் எப்படி பிரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது 2 பங்காகவும் இது 1 பங்காகவும் பிரியும்.
அப்போது நமக்கு 2:1 அப்படிங்கிறது சரியானது. இரண்டாவது விடையாக இருக்கிறது சரியானது. இப்போது இங்கிருந்து பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா முனையிலிருந்து நம்ம பார்க்கணும். முனையிலிருந்து பார்க்குறப்போ 2:1 என்ற விகிதம் தான் சரியானதாக இருக்குது. வினா எண் 107 பிரிவு அளவு 10 பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். வீச்சு 80 இருக்கு இல்லையா, அதை பிரிவு அளவால் வகுத்தோம்னா போதும், நமக்கு பிரிவுகளின் எண்ணிக்கை கிடைச்சிடும். அப்போது 8 பிரிவுகள் என்பது சரியானது. வினா எண் 108 1/2 மைனஸ் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3/4 மைனஸ் 5/6 சமமில்லை 1/2 மைனஸ் 3/4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் 5/6 என்ற கழித்தலானது விகிதமுறு எண்களின் டேஷ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிராக்கெட் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி முதல் வினாவிலேயே நான் பார்த்தோம். என்ன பிராக்கெட் சேஞ்ச் பண்ணாவே என்ன பண்புன்னு சொன்னோம், சேர்ப்பு பண்பு. அப்போ இந்த பண்புக்கு பேர் சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது, கழித்தலானது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாதுங்கிறது இந்த வினாவில் கொடுத்துருக்காங்க. அப்போது சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது அது கரெக்டானது, அசோசியேட்டிவ். அடுத்து வினா எண் 109 பின்வருவனவற்றில் எது நேரியல் சமன்பாடு? ஐடென்டிஃபை விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரியல் சமன்பாடு. லீனியர் அப்படின்னாவே மாறி உறுப்போட அடுக்கு வந்து ஒன்றாக இருக்கணும். இப்போ பாருங்க, மாறி உறுப்போட அடுக்கு 2 இருக்குது, இருபடி சமன்பாடு. இது மாறி உறுப்போட அடுக்கு 1 தான் இருக்குது, அதனால் இதுதான் நேரியல் சமன்பாடு, லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது அடுக்கு 3 இருக்குனால முப்படி சமன்பாடு, இது நாற்படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் லீனியர் நேரிய சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா அடுக்கு 1 இருக்கணும், மாறி உறுப்போட அடுக்கு. இப்போ இரண்டாவது விடை தான் இதற்கு சரியானது. அடுத்து வினா எண் 110 தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை அப்படின்னா நமக்கு வட்ட விளக்கப்படம், பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்எம்எம்எஸ் சேட் பகுதி கணக்கு பாடத்தில் உள்ள 2023 வினாத்தாளுக்கான விடைகளை பார்த்தோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக என்எம்எம்எஸ் தேர்வு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு தேர்வாக அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ வின் ஷோ.